என் பொண்டாட்டி 2 நாள் ஊருக்கு போயிட்டா ரொம்ப போர் அடிக்குது மக்களே. என்ன பண்ணுறதுனே தெரில. யாராவன் என்னடா நடும் மத்தியில் எவன்டா பத்துட்டுக்குது நம்ம வீட்டு மத்தியில்? யாரா இருக்கும்? யாராவன்? ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டாக இருக்குமோ? டே கோபாலே, டே பூப்பாலே, யாருன்னு தெரியலையே. எவன்டாவன்? டேய் எழுந்துருங்கடா. அடியா தடியா யாரது? ஏம்மா ஐயோ டெய்லி ஐயோ ஓடுற வீட்டுக்குள்ள ஓடுறா. எப்பா சாமி எப்பா ஐயோ எப்பா என்னடா இது? என்னோட கனவாடா இது? ஐயோ காலங்காத்தாலே பேய் கனவு வந்துருச்சு இன்னைக்கு. நாளை இன்னைக்கு எப்படி விளங்க போகுதுன்னு தெரில. சரி வாங்க மக்களே, காலங்காத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பேய் நல்ல கனவு மக்களே. ஐயோ சாமி வாங்க போய் பீச்சில் போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் மைண்டு. காலங்காத்தாலே இப்படி ஒரு கனவு வரும்னு எதிரே பார்க்கல மக்களே. ஸோ வாங்க இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா காலங்காத்தாலே ஒரு கனவு வந்தனால பீச்சில் போயிட்டு கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுவான். அங்கே போய் உக்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் மக்களே. அந்த பறவை சத்தம் கடல் சத்தம்லாம் அப்படியே நம்ம காதுக்குள்ளே குழு குழுன்ட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதுதான் இப்போ நம்ம பீச்சு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போயிட்டு பீச்சில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வருவோம். ஓகே இப்போ பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பீச்சில் வந்து கார் மேலே ஏறி கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம் மக்களே. வீட்டில் தான் சரியாக தூக்கம் வரல அந்த பேய் கனவு வந்ததுலேருந்து. இப்போ கொஞ்ச நேரம் பீச்சில் உட்காந்து தூங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போவோம். அப்பா என்ன சுகண்டா பீச்சில் உட்காந்து தூங்குறது. அப்பா சபா இங்க கொஞ்சம் வரியாப்பா. அடே யாரா நீங்களா? எங்களா வித்தியாசமாகறானுங்க. எங்கேருந்துடா வந்தீங்க நீங்களாம்? யாரா இவனடா பல நாள் பல்லு விளக்காத மாதிரி உட்காந்துக்கிறான். இவன் என்னடா ஸ்பைடர்மேன், நோஞ்சா ஸ்பைடர்மேன் இவன் ஆக்சுவலாக பாருங்களேன். அடப்பா என்னடா இப்படி ஊசி மாதிரி இருக்கிற? இவன் யாரா கக்கூஸ் மண்டேன்? டேய் என்னடா டேய் எங்கே வாரியர் மாதிரி எங்கேயோ வாருக்கு போகிற மாதிரி வந்துக்கிறான். அடே இவன் யாரா? டே டை அடித்த மண்டை நம்மள மாதிரி இருக்கிறான். இங்கே பாருங்க ஸ்பைடர்மேனு, ஆனால் நம்ம மண்டை மாதிரியே இது. யாரா நீங்களா? டுங்கு இவன் யாரா சார்க்கு மண்டை? என்னடா ஜட்டி போட்ட பேட்மேனு? டேய் எங்கேருந்துடா வந்தீங்க நீங்களாம்? யாரா? எதுக்குடா என்னைய கூப்பிட்டீங்க? என்னடா பிராங்க்லின், நாங்க எல்லாரும் கண்ணாம்பூச்சி விளையாட வந்திருக்கோம். இது சாதாரண கண்ணாம்பூச்சி இல்ல, ரொம்ப பயங்கரமானது. அடே என்னடா சொல்றீங்க? கண்ணாம்பூச்சி விளையாட வந்துக்கிறீங்களா? ஏண்டா ஆமாப்பா கண்ணாம்பூச்சி தான்ப்பா. நீ கண்டுபிடிக்கலாம் உங்களை கொன்றுவான். நீ சப்போஸ் எங்களை கண்டுபிடிச்சா நீ என்னை கொன்றுலாம். டேய் யாரா நீங்களா? டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? டே காலங்காத்தாலே எவன் மூஞ்சில முடிச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி பைத்தியக்காரன்ட்ட போய் சீக்கிரம் போல கம்முடு போட வேலையப்பட்டு 1000 வேலை இருக்குது எனக்கு. நீ விளையாட வர்றதுனா பின்னாடிதான் உன் ஒய்ஃப் இருக்கா. அவன் என்ன ஆவானே தெரியாது. உன் ஒய்ஃப் வேணும்னா இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டத்துக்கு நீயே வரணும், இல்லைனா அவன் ஒய்ஃபை மறந்துடு. அடே டேய் என் ஒய்ஃப் ஏன் சிலுக்கு சுந்தரியா? ஏய் டேய் ஒழுங்கு முடியாது விட்றானியா? டேய் வர்ற கோவத்தில் உங்க எல்லாத்தையும் கொண்டுடா. டேய் ஐயோ என்னோட இந்த அடி அடிக்கிறானுங்க. டேப்பா டே டே இருடா எம்மா சாமி வயிற்றுல குத்தாதுடா. டேய் ஐயோ என்ன அடி அடிக்கிறானுங்களா? இருடா சாப்பிடா. ஐயோ எம்மா சாமி இருடா எப்பா சாமி. டே ஐயோ இவனுங்கள்ட்டலாம் அடி வாங்க முடியாது மகளே. நம்ம இவனு சொல்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணம்பூச்சி ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா. ஓகே டே தம்பி இருடா பேசிக்கலாம்டா. எதா இருந்தாலும் பேசிக்கலாம்டா. ஏன்டா அடிக்கிறீங்க? இருங்கடா நான் ஆட்டத்துக்கு ரெடிடா. எல்லாரும் என் வீட்டுக்கு ஒரு 6 மணிக்கு வந்துருங்க சரியா? டே அதான் வரன்ட்டால அப்புறம் என்ன? டே கையை வைக்காது இதுக்கு மேலே, அப்புறம் டென்ஷன் ஆயிடுவான் சரியா? சரி எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க, கண்ணாம்பூச்சி ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாம்பூச்சி ரொம்ப பயங்கரமான ஹைட் அண்ட் கூல் அப்படின்ட்டு நம்ம விளையாட போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாம்பூச்சியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம யாரையா கண்டுபிடிச்சிட்டா அவனை போட்டு தள்ளிடலாம். அப்படி இல்லை கண்டுபிடிக்க முடியல அவனுங்க எல்லாரும் நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க. இது ஒரு பயங்கரமான கண்ணாம்பூச்சி. நம்ம சின்ன வயசில் விளையாடுற மாதிரிலாம் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாப்பா பாருங்கள். நான் உயிரோடு இருக்கணும்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சேலஞ்சை கண்ணாம்பூச்சியை நம்ம முடிக்க முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோ யார் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம உயிரோடு இருக்கலாம். இல்லைனா நான் என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ரூல் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும் அவங்க எல்லாத்தையும். ஸோ கண்டுபிடிக்கலாம் நம்ம முடிஞ்சிருவோம். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோக்கு லைக் கண்டிப்பாக போட்டுருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சை முடிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஆள் ஒரு லைக் போட்டால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபையும் நம்ம காப்பாற்றி ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சை
சேலஞ்சு முடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. அதே மாதிரி நீங்கள் லைக் போடுறது, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறது, ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காரை பார்க் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே அவனுங்களும் பார்த்தீங்கன்னா வந்துருவானுங்க வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு வந்தவட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாம்பூச்சியோட ரூல்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த கண்ணாம்பூச்சி எப்படி இருக்க போகுது, அந்த கேம் எப்படி இருக்க போகுது, ஸோ என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வர வரைக்கும் நம்ம வீட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்தோடனே நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கேமை ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு நிமிஷமும் பார்த்திங்கன்னா உயிர் போகிற நொடி தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் கோ. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாமூச்சியில் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 8 மெம்பர்ஸ் இருக்காங்க இதில், ஓகேங்களா. ஸோ 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 8 to 9 நான் கரெக்டாக தான் கவுண்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். 8ஆ இல்லை 10ஆ இருக்காங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சரியாக தெரில. ஸோ ஓகே, இப்போ வந்து இது டீம் பிரிச்சிடலாம் நம்ம. ஸோ இந்த நரிமண்டை, ஸோ அடுத்தது இந்த அழுக்கு பல்லு, ஸோ அடுத்தது இந்த நோஞ்சா ஸ்பைடர்மேன், அடுத்தது இந்த கக்கூஸ் மண்டை, அப்புறம் இந்த டைமண்டை. ஸோ இதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டீம். ஸோ இந்த டீமோட லீடர் ஸ்பைடர்மேன், ஸோ அந்த நோஞ்சா ஸ்பைடர்மேன் தான். அதே மாதிரி இந்த டீமோட லீடர் இந்த ஃப்ராங்க்லின் ஸ்பைடர்மேன், ஓகேங்களா. ஸோ இந்த டீமில் டுங் டுங் சாகூர், சார்க்கு, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன், ஜட்டி போட்ட பேட்மேன், இவங்களாம் இருக்காங்க. ஸோ இதில் வந்து கேப்டன் யாருன்னா இந்த ஸ்பைடர்மேன், ஃப்ராங்க்லின். ஸோ அதெல்லாம் நோஞ்சா ஸ்பைடர்மேன், ஓகே. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் மெயினாக நம்ம கண்டுபிடிச்சி கொண்டுட்டாலே நம்ம இந்த சேலஞ்சு ஆல்மோஸ்ட் முடிச்சிடலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம். ஸோ இது ரூல்ஸை சொல்லிட்டோம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ளே, ஸோ இப்போ வந்து காலையில் 10 மணி ஆகுது, நைட்டுக்குள்ளே நம்ம வந்து இந்த சேலஞ்சு வந்து முடிக்கலன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இப்படி மண்டையில் போட்டு அடித்து நம்மளை போட்டுருவானுங்க. இல்லைனா நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி மண்டையில் அடித்து அவனை வந்து போட்டுடலாம். ஸோ இதுதான் சேலஞ்ச். இது 2 ரூல்ஸ் தான். ஒன்று நம்மளை கண்டுபிடிக்கணும். ஸோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம், அவனுங்க நைட்டுக்குள்ளே நம்ம கண்டுபிடிக்கலாம், அவனுங்க வீட்டுக்கு வந்து நம்மளை கைமா பண்ணிடுவானுங்க. இப்போ நம்ம சேலஞ்சு போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளே போயிட்டு 1 to 10 வரைக்கும் என்ன போகிறோம், அதுக்குள்ளே அவங்க எல்லாம் போயிட்டு நம்ம ஹைட் ஆகணும். ஸோ ஒளிஞ்சிக்கணும் போயிட்டு. இப்போ நம்ம கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6. ஃபர்ஸ்ட் நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். என்ன பண்றது ஒன்றும் புரியலையே. ஓகே, அங்க ஒரு கார் இருக்கு, அந்த கார் எடுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா போய் ஒளிஞ்சுக்கிறேன். காய்ஸ், நீங்க எல்லாரும் சேஃபா ஒளிஞ்சுக்கோங்க. நம்ம டீம் தான் ஜெயிக்கணும். ஓகே, நான் இப்ப கார் எடுத்து கிளம்பிட்டேன். நீங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டீம் தான் ஜெயிக்கணும். நான் இப்ப என்ன பண்றது ஒன்றும் புரியலையே. ஓகே, நான் வந்து நேரா எங்கேயாச்சும் ஓடிட்டே இருக்கிறேன். எந்த இடத்துலயாச்சும் போய் ஒழிச்சுக்கலான்னு இருக்கேன். இப்ப நானே ஓடிக்கொண்டே இருக்கிறேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். பிராங்க்லின் கண்டுபிடிக்க வரைக்கும் ஓடிக்கொண்டே இருப்பேன். எவ்வளவு ஸ்மார்ட்டான போய் வீட்டுக்குள்ளே போய் பிராங்க்லின் வீட்டுக்குள்ளே போய் எப்படி ஒளிஞ்சுக்கிறேன்னு பாடுறா. அவன் கண்டிப்பா இந்த ட்விஸ்ட் அவன் எதிர்பார்க்க மாட்டான்டா. அடப்பாங்கடா. பை பை. 7 8 9 10. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையில் இறங்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவனை போட போகலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கு மக்களே. எவனாச்சும் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக யோசிக்கிறேன்னு பேரில் கான்ட்ராவே யோசிச்சு நம்ம வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அவன் யாருன்னு தெரில. பட் இருந்தாலும் வீடு ஃபுல்லாக ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வெளியில் போயிட்டு நம்ம வேட்டையை ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீட்டிலே எவனாச்சும் இருப்பான்னு நினைக்கிறேன். என் 6வது அறிவு, 7வது அறிவு
அறிவு சொல்லுது எனக்கு, இங்கே உள்ள யாரும் இல்லையே, எவனும் இல்லை போல். சரி ஓகே, அங்கே ஒரு ரூம் இருக்குல்ல, அதையும் செக் பண்ணிடலாம். வாங்க ஜிம் ரூமில் போய் செக் பண்ணிடலாம். கண்டிப்பாக எவனாச்சும் இருப்பான்னு நினைக்கிறேன். யாராச்சும் சிக்குவான் பாருங்க கையில். 1 2 3 4 5 6 போதுமா தம்பி? இப்போ பர்றா மண்டை அடிக்கிறேன்ட்டு என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டுக்கிறியாடா? ஏன்டா? அவ்வளோதான் மக்களே, எங்கடா எழுதிக்கிறான் இருறா. இப்போ பர்றா போடு நங்குன்னு மண்டையில் விட்டாச்சு. பைபிளில் ஸ்பாட் அவுட் ஆகிட்டான் மக்களே. ஸோ இப்போ ஒருத்தவனை போட்டாச்சு மக்களே. ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 7 பேர் இருப்பானுங்க இந்த இந்தியன் பைக் சிட்டிக்குள்ளே. அவனுங்களை போய் தேடி நீங்கள் போடுறதான் மக்களே எனக்கு வேலையே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கண்டுபிடிக்கணும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைம் எப்போ முடியுதோ, எப்போ நைட் ஆகுதோ அவ்வளோதான், நம்ம நேரம் முடிஞ்சு போச்சு. ஸோ வாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுவானா இல்லையா அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வீட்டில் ஒருத்தன் இருந்தான், அழகாக போட்டுட்டோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எவனும் வீட்டு பக்கத்துலலாம் இருக்க மாட்டான். ஒரே ஓட்டமாக ஓடி எங்கேயாச்சும் போய் மூலையில் ஒழிஞ்சிட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கலாம் மக்களே. ஸோ எனக்கு கண்டிப்பாக எவனாச்சும் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 8ஆம் அறிவு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் எவனாச்சும் இருப்புன்னு சொல்லுது. அதனால் இப்போ நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு 8 பாட்டு வந்துடலாம். எவனாச்சும் இருப்பான், கண்டிப்பாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கான்னு தான் தெரியாது. சரி நம்ம போயிட்டு எங்கே இருக்கிறாலும் சரி ரயில்வே ஸ்டேஷனை இன்றைக்கி ஒரு பொலசி அலசி நம்ம போய் பார்த்து கண்டுபிடிச்சி வந்துட வேண்டியதுதான். ஸோ வாங்க இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே எவன் சிக்க போகிறான்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக எவனாச்சும் இங்கே ஒழிஞ்சிட்டு இருப்பான் மக்களே. சரி வாங்க பார்க்கலாம் என்னன்ட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் போய் நம்ம போய் சர்ச் பண்ணலாம் எவனாச்சும் இருப்பான். வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மதியானம் மேலே ஆயிடுச்சு, ஒரு 2 மணி மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தவனை மட்டும்தான் போட்டு தள்ளியிருக்கோம். மீதி ஒரு 7 பேர் இருக்கானுங்க. ஸோ இங்கே வேணாச்சும் சிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ பிளாக் ஷீப் எங்கடா இருக்கிற, எங்கடா ஆளைக்கானோம். ஓ ஷெட், இருங்க அந்தாண்ட போய் பார்க்கலாம். இந்தாண்ட பிளாட்ஃபார்மில் இல்லை. ஸோ நம்ம ஏறி போயிட்டு அந்தாண்ட பிளாட்ஃபார்மில் இருக்கானா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்தாண்ட பிளாட்ஃபார்ம் இங்கே ஏதாவது சேர் கடியில் இல்லை கக்கூஸ் கடியில் ஏதாச்சும் ஒழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எங்கடா ஆளக்கானோ ஷெட், எங்கடா ரயில்வே ஸ்டேஷனில் எவனையுமே காணோம். ஸோ இவ்வளோ தூரம் வந்ததே வேஸ்ட்டா. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். என்ன பண்ணுறது, என்னது அது தூரத்தில் ஏதோ உக்காண்ட்ருக்க மாதிரி தெரியுது. என்னடா இது, இருங்க எனக்கு சரியாக தெரில. ஏதோ ட்ரெயின் மேலே ஏதோ உக்காண்டுக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இது, இருங்க போய் பார்ப்போம் என்னவா இருக்கும். அடங்கு ஒக்கமுக்கா டுங்டுங்க, இங்கே தான் இருக்கிறியாடா. அடா டேய், மொட்டை வெயிலில் போய் ட்ரெயின் மேலே உட்காந்து பற்றிக்கிட்டு இருக்கிறியாடா தம்பி. சுடலை, இப்போ பர்றா சுடும் பர்றா போடு ஒரே அடி தான் பொழந்துட்டானா. இங்கடா டே ஃபைட்டு வரையா நீ, இப்போ வர்றா. அவ்வளோதான், அடியில் கீழே வந்து சதறிட்டான் மக்களே ட்ராக்லேயே. ஸோ 2வது ஆளுங்க காலி. ஸோ வாங்க இப்போ 3வது ஆள். ஸோ போய் கண்டுபிடிப்போம், அடி பின்னி விடுவோம் வாங்க. ஸோ போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த ஆளை கண்டுபிடிக்கிற வேட்டையில் இறங்குவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் 2 பேர்த்த. ஸோ அடுத்த ஆள் எங்கே இருப்பான்னு எனக்கு கெஸ்ஸே பண்ண முடியல மக்களே, எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஊரில் நான் எங்கே தான் போய் தேடுறதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணலான்னு புரிய மாட்டேங்குது. சரி வாங்க நம்ம திருப்பி வீட்டுக்குள்ளே போயிட்டு யோசிச்சுட்டு திருப்பி வெளியே வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம் வாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு, ஏன்னா மண்டை சூடேறுது, அடிக்கிற வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா மண்டை சூடேறி குழம்புது எனக்கே. ஸோ கொஞ்ச நேரம் போய் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு அந்த நோஞ்சா ஸ்பைடர்மேன் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான், இல்லை வீட்டு வெளியே தான் எங்கேயாச்சும் பில்டிங் மேலே தொங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நோஞ்சா ஸ்பைடர்மேன் ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவனே பார்த்தீங்கன்னா 10 நாளாக சாப்பிடாம நோஞ்சா மாதிரி கிடக்குறான். எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டு பின்னாடி ஏதோ பில்டிங்காக இருக்குல்ல, இதுக்கு மேலே எங்கேயாச்சும் தொங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஒரு ட்ரை பண்ணி பார்த்துடலாம் எங்கேயாச்சும் இருக்கிறானான்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பில்டிங் மேலே ஏறணும். இருங்க கரெக்டாக காம்பவுண்ட் செவுல் மேலே ஏறி அப்படியே பில்டிங் மேலே தாவான். ஆஹா ரைட்ரா, எங்கோட இந்த காம்பவுண்ட் செவுல் இத்தலோண்டு இருக்குது, எப்படா ஏறுறது. ஐயோ சரி இருங்க கரெக்டாக இப்போ ஏறுறேன் பாருங்க. ஸோ ஏன்னா அவன் நோஞ்சா மக்களே. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனால் ஓடினாலே பார்த்திங்கன்னா மூச்சடி செத்து போயிடுவான். அந்த மாதிரி இப்போ வந்து அவன் ஒரு பேஷண்ட் மாதிரி இருக்கிறான். அதனால் கண்டிப்பாக அவன் இங்கே தான் எங்கேயாச்சும் ஒரு சந்தில் வந்து பார்த்திங்கன்னா தொங்கிட்டு இருப்பான் மக்களே. ஸோ எங்கே இருக்கிறான் டே நோஞ்சா ஸ்பைடர்மேன். ஸோ இப்போ இந்த நோஞ்சா ஸ்பைடர்மேன் மட்டும் நம்ம கையில் கிடச்சி அவனை வந்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ளிட்டான் அவன் டீமே. ஆஹா சொல்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா பைப்பில் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் பில்டிங்கில் உட்காந்து யோகா பண்ணிட்டுக்கிறான். ஏன்டா டே இங்கே உட்காந்து அழகாக வந்து சிக்கிட்டியாடா. காமி அப்படியே மொட்டை காமி, நங்குன்னு போடுறேன். ஓகே போடு, நான் விட்றேன். ஒரே ஒதை தான் வச்சு அதில் எங்கே போய் விழுவுறான்னு பார்த்தீங்களா அவன்.
ஏன்னா அவனை அடிக்க மனசு வரல, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோஞ்சா ஸ்பைடர்மேன் டீமே எலிமினேட்டட் மக்களே. ஸோ 2 டீமில் ஒரு டீமோட கேப்டனை இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியாச்சு. அதனால் டீமே இப்போ எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு டீம் இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் ஸ்பைடர்மேன். அவனை மட்டும் நான் இப்போ வந்து டார்கெட் பண்ணி கொல்ல போகிற மக்களே. ஸோ அவனை மட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டானா போதும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஈவினிங்காக போய் தேடலாம். ஸோ வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு மக்களே. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சிட்டிக்குள்ளே போயிட்டு தேட ஆரம்பிக்கலாம். எவனாச்சும் ஒருத்தன் கிடைப்பான் மக்களே. ஸோ வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின் டார்கெட் அந்த இவன் தான், ஸ்பைடர்மேன் ஃப்ராங்க்லின் தான். பட் அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் சிக்கிறானான்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இடத்துல நான் சர்ச் பண்ண வேண்டிய காரணம் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த பேட்மேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் டாப்பில் தான் உட்காந்துருப்பான். ஏன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா பறக்கிற பவர் இருக்குது பேட்மேனுக்கு. அதனால் ஏதோ பெரிய ஹைட்டான பில்டிங் மேலே தான் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இப்போ இந்த பைக்கை வச்சு பில்டிங் மேலே, அந்த பெரிய பில்டிங் மேலே ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த நடுவில் ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த பில்டிங் மேலே இப்போ நான் ஏற போகிறேன். ஸோ வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பில்டிங் மேலே இந்த இதை வச்சு, இந்த ரேம்பை வச்சு இந்த யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிடலாம் அழகாக ஈஸியாக. அங்கே ஏறிட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த பில்டிங்கில் இருக்கிறான்னு ஈஸியாக நம்ம ஹைட்டுக்கு போயிட்டோன்னா தெரிஞ்சிடும். அங்கேருந்து எப்படி அவனை போட்டு தள்ளுறன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்க மேலே போயாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போடு அடிங்கப்பா சாமி, என்ன ஆடுறோம் மூஞ்சி இதில் தேஞ்சு போச்சுடா சாமி. இப்போ வாங்க நமக்குள்ளே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டோம். பட்டு இன்னும் எனக்கு தெரியல, ஏன்னா நம்ம இன்னும் ஹைட்டுக்கு வரல. ஸோ இன்னும் நான் மேலே ஹைட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பார்க்கலாம் எங்கே அந்த ஜட்டி போட்ட பேட்மேன் தெரிஞ்சிட்ருக்கான்னு தெரில. ஸோ கண்டிப்பாக மேலே தான் எங்கேயாச்சும் தெரிஞ்சிட்ருப்பான். பார்ப்போம் வாங்க. சும்மா விட்றதில்ல இன்னைக்கு, எவனையும் சும்மா விட்றதில்ல. என் பொண்டாட்டி மேலேயே விசிட்டானுங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கியாச்சு. உங்கள் சப்போர்ட் இருக்குது, லைக் பண்ணிட்டீங்க எல்லோரும், ஸோ ஷேர் பண்ணிட்டீங்க, கமெண்ட் பண்ணிட்டீங்களா. இப்போ வாங்க அடித்து தூள் கலப்புறது தான் எங்கே. ஆஹா, இங்கே பாருங்க, இங்கே தான் இருக்கிறான். ஆஹா தம்பி, டான்ஸ் ஆடிட்டுருக்கியாடா ஜட்டி போட்ட பேட்மேன். இப்போ பறவன் ஜட்டியில் ஓட்டையாக போடுறான் பார்த்திக்கோடா. போடு, டார்கெட் ஃபிக்ஸ்டு டப்பாங். ஸோ பார்த்தீங்கன்னா அடி ஜடியில் பார்த்தீங்கன்னா பிறந்துருச்சு மகளே மண்டை. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜட்டி போட்ட பேட்மேனையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைடர்மேனுக்கு தான் டார்கெட் வச்சுருக்கேன். பட் எங்கே கிடைக்கிறான்னு தான் தெரில. அவனை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். பட் கண்டுபிடிச்சினா சத்தியமாக செத்தான் அவன் இன்றைக்கி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் தான் என்னை மூஞ்சா அடித்து வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிகள்லாம் உடச்சிருக்கான். ஸோ அவன் மேலே ஃபுல் வெறியும் இப்போ கொட்ட போகிற மக்களே. ஸோ வாங்க, நம்மளுக்கு ஒரு ஹெலிகாப்டர் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இது மூலிமா நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம். இப்போ நம்ம வந்து மெயினான நம்ம ஊரில் என்னென்னா பெட்ரோல் பங்க்கு, அடுத்து ரயில்வே ஸ்டேஷனு, அடுத்தது பீச்சு கீச்செலாம் இருக்குது, நிறைய இடம் இருக்குது. இதில் நம்ம வந்து பெட்ரோல் பங்க்குக்கு இன்னும் போகவே இல்லை. ஸோ அந்த இடம் இன்னும் நம்ம வந்து செக் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் எவனாச்சும் இருப்பான் அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஊரில் இருக்க இந்தியன் பெட்ரோல் பங்க் அங்கே போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வேட்டையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அங்கே எவனாச்சும் சிக்க போகிறானா என்னன்றதை பாருங்கள் வாங்க. எனக்கும் தெரியல அங்கே யார் சிக்க போகிறா அப்படின்லாம் தெரியல. பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை தான். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு எவனாச்சும் இருந்தால் போட்டு தள்ளிட்டு வர வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் ஈஸியாக வந்துட்டோம். ஏன்னா நம்மள்ட்ட ஹெலிகாப்டர் இருக்கனால நம்ம ஸ்பீடாக வந்து சேர்ந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெலிகாப்டரை கொஞ்சம் பின்னாடியே, பெட்ரோல் பங்க் பின்னாடியே வந்து நிறுத்திடலாம். ஏன்னா நம்ம பெட்ரோல் பங்க்கிட்ட போய் நிறுத்தினா அலர்ட் ஆகி ஓடி போயிடுவானுங்க. ஸோ சவுண்டு கேட்டு இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திட்டு நம்ம பெட்ரோல் பங்க் பின்னாடி வழியாக போய் எவனாச்சும் இருக்கானா நைஸாக வேவு பார்க்கலாம். ஸோ கண்டுபிடிச்சோடனே உடனே அடிக்க வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு வந்து டைம் இல்லை மெயினாக நம்மளுக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா நைட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லை. ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சு நைட் ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே சப்போஸ் ஸ்பைடர்மேன் ஃப்ராங்க்லின் கிடச்சா ரொம்ப சந்தோஷம். பட் அவன் எங்கே கிடைக்க போகிறான்னு தெரில. பட் வாங்க, இங்கே கிடைச்சாலும் சந்தோஷம் தான், இல்லைனாலும் எவனாச்சும் இருந்தாலும் போட்டு தள்ளிட்டு வந்துட வேண்டியதுதான். வாங்க, இப்போ நம்ம வந்து இந்தியன் ஆயிலோட பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம். ஆத்தாடி, நினச்ச மகளே இவன் இங்கே தான் சுற்றிட்டு இருப்பான் இந்த தவக்கலை மண்டையன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்க்கை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஷார்க் வந்து பார்த்திங்கன்னா பயபுள்ள வந்து பார்த்திங்கன்னா அவன் பாடி ஒர்க் அவுட்டை பாருங்கள் எங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. ஏண்டா அவனுக்கு வேறு இடம் கிடைக்கலையாடா, பெட்ரோல் பங்கில் போயிட்டு
அடிங்க போடு அடி தான் ஒரே அடி தான் மண்டையாக போட்டாச்சு மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க்கை முடிச்சு கட்டியாச்சு மக்களே. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஃப்ராங்க்லினோட டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு யார் இருக்கான்னு தெரியல. ஃப்ராங்க்லின் மட்டும்தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா ஷார்க்கையும் போட்டாச்சு, டுங்கும் போட்டாச்சு, ஜட்டி போட்ட பேட்மேனையும் போட்டாச்சு. இப்போ அந்த ஸ்பைடர்மேன் ஃப்ராங்க்லின் மட்டும் போட்டால் அவன் டீம் காலி மக்களே. ஸோ இதுக்கு தான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ பட் அவன் எங்கே கிடைக்க போகிறான்னு எனக்கு தெரில. எனக்கு என்னமோ இப்போ அடுத்த மெயினான ஒரு இடத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா போகிறேன். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன், அங்கே எவனாலையும் உள்ளே போக முடியாது. பட் இருந்தாலும் போலீஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றி யாராச்சும் உள்ளே போய் வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி கடைசியாக ஸ்பைடர்மேன் ஃப்ராங்க்லின் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம ஒரு கீழே மட்டும்தான் போக முடியும், மேல் ஃப்ளோருக்கு போக முடியாது. ஏன்னா போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். ஸோ கீழே வந்து நம்ம போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு மேலெலாம் போய் செர்ச் பண்ணலாம் அவனுங்க அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும்தான் எவனாலையும் போக முடியாது. பட் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்பைடர்மேன் ஃப்ராங்க்லின் அங்கே ஒளிஞ்சிருந்தானா ஒரு டவுட்டு தான். சரி வாங்க நம்ம போய் என்ன இருந்தாலும் ட்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு இது ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போக போகிறோம். ஸோ போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைடர்மேன் ஃப்ராங்க்லின் இருக்கானா அப்படின்னு பார்க்க போகிறோம். சார் இங்கே நான் மேலே போய் ஒருத்தன் இருக்கானான்னு செக் பண்ணணும். தம்பி இங்க மேலே போறதுக்குள்ள யாருக்கும் அலோடு இல்லை, ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போயிருப்பா. சார் இப்படி சொன்னாலே கேட்க மாட்டீங்க. இந்த இங்கே ஆயா சுட்ட பழைய சோறு இந்தா போடு. எங்கடா இது எப்படியே பாரு பழைய சோறு வேலை கம்மிக்குது. பழைய சோத்தை ரவுண்டு பிடிச்சி இப்போ பால் மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்க ரெண்டு பேத்தையும் எங்கடா கீழே உழுவுறானுங்க திருப்பி எழுஞ்சிக்கிறானுங்க. போடு இந்த யூனி போடு. எங்கடா இவனுங்க டே யாரா நீங்கள் என்னடா இந்த அடி அடித்தாலும் மூஞ்சியில் என்னடா சோத்தை தொடச்சிட்டு வந்து எழுதிக்கிறான் பாரு. இப்போ பாரு அடிக்கிற அடியில் போடு. ரெண்டு பேரும் சாஞ்சிட்டானுங்க மக்களே. அப்பாடா எப்படியோ மக்களே போலீஸை வந்து பார்த்திங்கன்னா கொல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களை சேஃபாக வந்து சோத்தாலே அடித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழைய சோறு உருண்டை பிடிச்சி வச்சுருந்தேன். சோத்தாலே அடித்து கீழே மைக்கு போட வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே யார் இருக்கா நினச்சேன் சிக்கிட்டான் மக்களே சிக்கிட்டான். வாடா டே மொட்டை இவன் உன்னைய தாண்டா இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன். ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரொம்ப ஃபைட்டு போடுறான் மக்களே. இவன் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் யாருமே டிஃபென்ஸ் பண்ணல, அவனுங்களை தெரியாமல் போட்டேன். பட் இவன் வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேராக பார்த்தனால சரி ஃபைட்டு எனக்கும் ஸ்பைடர்மேன் ஃப்ராங்க்லினுக்கும். பட் இருந்தாலும் ஸ்பைடர்மேன் ஃப்ராங்க்லின் வந்து நம்ம அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் பண்ணுறான் மக்களே. அது இல்லாமல் ஃபைட்டும் பண்ணுறான். ஸோ கராத்தா குன்ஃபு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க நம்மள மாதிரி. ஏன்னா நம்மளோட க்ளோன் தான் அவன் ஆக்சுவலாக. ஸோ ஆனால் ஸ்பைடர்மேன் வெர்ஷனில் இருக்கான். பட் நம்மளோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறான். நானும் என்ன அடிக்கிறேன் சும்மா வந்து பார்த்திங்கன்னா சாணி மாதிரி அப்படியே நிற்கிறான் மகளே. என்ன பண்ணுறேன்னு எனக்கே புரியல. நானும் பார்த்திங்கன்னா குத்து கும்மாங்குத்துன்னு குத்திகிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகல மக்களே. ஸோ இதுக்கு மேலே நம்ம பாவம் பார்க்கக்கூடாது. நம்மள்கிட்ட இருக்கிற வெப்பனை அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா இவன் மேலே இறக்க வேண்டியது தான். சரி ஓகேடா மொட்டை உன்னை இதுக்கு மேலே அடிச்சுலாம் கை வந்து வலிக்குது. இதுக்கு மேலாம் இப்போ வேறு ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். இப்போ பாரு சார்ரா மொட்டை ஃப்ராங்க்லின் என்னடா இது யாரா அவன்டா எங்கடா புல்லட்டை இத்தனை வாட்டி இறக்குறான். எங்கடா சாவே மாட்டேங்கிறான். அடே யாரா நீ? ஐயோ பெரிய சிக்கலை வந்து மாட்டிக்கிட்டோம் போலியே. எங்கடா திருப்பி எழுந்துங்கிற? அட பாவி டே ராக்கெட் லான்ச்சர் போட்டு என்னடா இப்படி அட பாவி. ஐயோயோ இவன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் மக்களே. இவன் ஐயோயோ இப்படி பெரிய சிக்கலை வந்து சிக்கிட்டேனே. இவன் யாராலையும் அழிக்க முடியாத ஒரு கோஸ்ட்டு. ஐயோயோ இந்த கோஸ்ட் ஃப்ராங்க்லினை எப்படி நான் சாவடிக்க போகிறேன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நானும் பார்த்தீங்கன்னா இருக்கிற அத்தனை டூல்ஸையும் இறக்கி பார்த்துட்டேன். லாக்கெட் லஞ்சரை போட்டு பார்த்துட்டேன், குண்டை போட்டேன். இங்கே பாருங்க இது கூட பண்ணிட்டேன். இங்கே பாருங்க வேலைக்கே ஆக மாட்டேங்குது. ஐயோயோ டே தம்பி யாரா நீ? எங்கேந்திரா வந்தா டேய்? ஐயோயோ என்னடா பண்ணுறது ஒன்றுமே புரியலையடா டேய். ஐயோயோ இங்கே பாருங்க மக்களே இவன் சாவே மாட்டேங்கிறானே. ஐயோயோ என்ன பண்ணுறது டேய்? இப்போ பாடுறா என்ன பண்ணுறன்ட்டு. டே அவனை சும்மா விட மாட்டேனா? ஐயா விட்ருங்க ஐயா ஸ்பைடர்மேன் ஐயா ஃப்ராங்க்லின் ஐயா விட்ருங்க ஐயா எனக்கு குடும்பம் இருக்குயா பொண்டாட்டி இருக்கியா? ஐயா அடிக்காதீங்க ஐயா ப்ளீஸ்யா உன் காலு கூட பிடிச்சி நக்கிறியா ப்ளீஸ்யா கெஞ்சி கேட்குறியா என்னை விட்ருங்கயா. ஐயா ஒரு பாம்பளை அழுவக்கூடாது இருந்தாலும் அழுது கேட்குறையா என்னை விட்ருங்கயா ப்ளீஸ்யா. இதுக்கு மேலே உங்களை தலை வச்சு கூட படுக்க மாட்டேயா, அந்த கேமுக்கு வர மாட்டேயா. தம்பி சின்ன பையனா போயிட்டா வீட்டுக்கு பட ஒழுங்கு மரியாதா.
இதுக்கு மேல வந்துடாத சரியா? நீ எல்லாம் ஒரு ஆள்னு வாண்ட போயிட்டு ச்சே. ஐயா ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. எப்பா சாமி, அடிச்சடிலாம் காலுக்கெல்லாம் சுளுக்கிக்கிச்சு மக்களே. டிக்கி கிக்கிலாம் பார்த்தீங்கன்னா பழுத்துக்கிச்சு மக்களே. வீட்டுக்கு போயிட்டு பஞ்சர் வைக்கணும், டிஞ்சர் வைக்கணும். எப்பா சாமி, என்ன அடிடா சாமி. என்ன ப்ரோ இப்படி கடைசியாக மொக்கையா முடிச்சுட்ட அப்படின்னு கேட்பீங்களா? இப்போ 3, 2, 1 சொல்லுங்க. 3, 2, 1 போடு. யார் இந்த ஃப்ராங்க்லின்னு? சும்மாவா? டாடா பாய்.